வணக்கம் இந்தியா. மணி சைக்காலஜி மேட்டர்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய ஷார்ட்ஸில் பேசிகிட்டு இருந்தோம். அதை இன்றைய தினம் நிறைவு செய்யலாம் என்று உள்ளேன். அதாவது பவர் ஆஃப் பேஷன்ஸ், அதாவது வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்குங்க. இதில் இம்பேஷன்ஸாக எடுத்துட்டோன்னா நம்மளுடைய டெசிஷன்ஸ்லாம் புவராக இருக்கும். அதனால் ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸினுடைய பேஷன்ஸை பார்த்திங்கன்னா அவங்க வெல்த் த்ரூ கோல்டு ஆர் ரியல் எஸ்டேட் பல வருஷங்கள் கழித்து தான் அவங்களுக்கு அதுமாரி வந்தது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னாலே ஒரு ப்ராக்ரஸ் அது ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் ஒரு பெட்டராக கிடைக்கக்கூடும். நெக்ஸ்ட்டு சேவ் மோர் தேன் யூ திங்க் யூ நீட். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன சேவ் பண்ணணுங்கிறத யூ பிலீவ் இட் இஸ் நெசசரி. அதேமாரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த ரைசிங் ஹெல்த் கேர் காஸ்ட்டும் எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸையும் பார்க்கும் பொழுது ஒரு ஃபினான்ஷியல் குஷன் எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தலையாய அத்தியாவசியமாக இருக்கிறது. ஸோ அதனால் உங்களுடைய சேவ் அட்லீஸ்ட் 30% ஆஃப் யுவர் இன்கம். ஸோ அப்படி பண்ணும் பொழுது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கோல்ஸை பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ண முடியும். அடுத்தது மணி பைஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆனால் பொருள் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான வெல்த் அப்படிங்கிறது அது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஓன் டேர்ம்ஸில் சொல்லணும்னா அது ஜஸ்ட் பையிங் எ ஸ்டஃப் இல்லைங்க. ஸோ இந்த கோல் அதுக்கு உண்டானது பார்த்திங்கன்னா ஒரு அஃபோர்டபுளாக இருக்கணும். அதே சமயத்தில் ஒரு பெரிய வீடை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால. ஸோ அதனால் எப்பொழுதுமே நாம் திருப்பி சொல்லுவது என்னென்னா, ஃபோக்கஸ் ஆன் ஃபினான்ஷியல் கோல். அதோட உங்களுடைய ட்ரீம்ஸ் லைக் ட்ராவலிங் ஆன் ஏர்லி ரிட்டையர்மெண்ட், இது எல்லாத்தையும் அது உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அடுத்தது நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு ரிசல்ட் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட்ஸுக்கு ஒர்க் பண்ண அவசியம் இல்லை. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஆவரேஜாக உங்களுடைய எஃபர்ட்ஸு ஒரு லாங் பீரியடுக்கு உண்டானதை பண்ணிங்கன்னா அதுவே அவுட் பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு வெற்றியை கொடுக்கும். ஸோ நிறைய சக்ஸஸ்ஃபுல் இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க டைமிங் த மார்க்கெட்டை ரிலே பண்ண மாட்டாங்க, ஆர் பிக்கிங் ஹாட் ஸ்டாக்ஸையும் உள்ளே வர மாட்டாங்க. அவங்க ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு ரிலையபிள் அவென்யூஸில் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் டைவர்ஸ்ஃபைடு போர்ட்ஃபோலியோஸ் அது மாதிரி பண்ணி பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் அமௌண்ட் ரெகுலர்லி இந்த எஸ்ஐபி மூலியமாக பண்ணுவது அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒரு 25 வருஷம் 30 வருஷத்தில் கொடுக்கும். அதனால தான் கன்சிஸ்டன்சி தான் முக்கியமே தவிர இதில் பெரிய மூளையை உபயோகப்படுத்த வேண்டிய பிரில்லியன்ஸு தேவையில்லை. அடுத்தது எம்பரேஸ் அன்சர்டனிட்டி. நம்மளுடைய ஃப்யூச்சர் அன்பிரடிக்டபிள்ங்க, யாருமே சொல்ல முடியாது. அதனால் ஒரு ஃபினான்ஷியல் பிளான் அதை எப்பொழுதும் கரெக்டாக பண்ணி அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்கக்கூடும். ஏன்னா ஒரு அன்ஃபோர்சின் ஈவெண்ட்ஸில் சச்சஸ் ஒரு ஜாப் லாஸ் ஆகுது, இந்த பேண்டமிக் கோவிட் போது ஆச்சுல்ல, ஆர் சடன் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ், அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளான்லாம் டீரெயில் ஆகக்கூடும். ஒரு சேஃப்டி நெட் இல்லாததுனால நீங்கள் ஒரு சேஃப்டி நெட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைவர்ஸ்ஃபைடாக இருந்ததுன்னா அதுலேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். வெல்த் இஸ் நாட் ஜஸ்ட் எ நம்பருங்க, இட் இஸ் அ மைண்ட் செட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, இது ஜஸ்ட் ஹவு மச் மணி யூ ஹாவ், எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும், எவ்வளோ வரும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம மைண்ட் செட் அதில் முக்கியங்க. என்னென்னா ஸோ நம்மளுடைய எபிலிட்டி ஒரு வாழ்வாதாரத்துக்கு உண்டானதை ஒரு செக்யூராக ஒரு மீனிங்ஃபுல் லைஃப்பில் வித்தவுட் நம்மளுடைய ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபினான்ஷியல் ஒரு இல்லாமல் பண்ணுவதற்கு உண்டான வழிதான் இந்த ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது. நிறைய இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு வீடு வாங்க ப்ரியாரிட்டி பண்ணுவாங்க, அதேமாதிரி கோல்டு வாங்குறத ஒரு ப்ரியாரிட்டி பண்ணுவாங்க. ஏன்னா இது ரெண்டும் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி. பட் ட்ரூ வெல்த் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்லேயும் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட்லேயும் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த பில்டிங் அசட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி வைத்து
பண்ணும் பொழுது அது வந்து இது ரெண்டுத்தையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கொடுக்கும். அதுமாரி மெயினாக எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னென்னா, அவாய்டு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். பாதி பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் அதிகரித்து செலவை அதிகரிப்பாங்க. அதுமாரி பண்ணும்பொழுது என்ன ஆகுன்னா, உங்களுடைய லைக்னும் அப்கிரேட் த கார், இல்லைன்னா 3 BHK 4 BHK போகிறது, இது மாதிரி இதெல்லாம் என்ன ஆகுனா அப்படியே ட்ராப் பண்ணி உங்களுடைய சைக்கிள் ஆஃப் ஸ்பெண்டிங்கில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு கூடும். அதனால் எவ்வரி இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அதில் 50% தூக்கி உங்களுடைய அடிஷ்னல் அமௌண்ட் ஃபார் யுவர் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு மாற்றி விடுங்க. அடுத்த லெசன் என்னென்னா, டோன்ட் அஸ்யூம் இட் வில் ரிப்பீட். மெயினாக வந்து எல்லாரும் நினச்சிப்பாங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ் வந்து திருப்பி வரும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து என்றைக்குமே வந்தது இல்லைங்க. அது வந்து நமக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பாடம் மாரி, ஒரு ரிலையபிள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் ஜெனரேஷன்ஸில் எப்படி பண்ணியிருக்காங்கிறது ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்கு தான். இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய மாடர்ன் அசர்ட்ஸ் வந்து ஈக்விட்டிஸ் அண்ட் பாண்ட்ஸில் வந்து நிறைய சேஞ்சஸ், நிறைய வந்து வழிமுறைகள் வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் பாஸ்ட் ஃபினான்ஷியல் ட்ரெண்டை பார்த்துட்டு ப்ரெசண்ட்லேயோ ஃபியூச்சர்லேயோ முதலீடு செய்வது சரியில்லை. ஸோ அதனால் பேலன்ஸ் ட்ரெடிஷன் வித் இன்னோவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது லாஸ்ட் லெசன் வந்து என்னென்னா, ஹாப்பினஸும் பணமும் ஆர் க்ளோஸ்லி லிங்க்டு. ஒரு சில பாயிண்ட் வரலிருந்தாங்க. ஸோ பணம் வந்து ஒரு ஹாப்பினஸை வந்து வாங்க முடியும், ஆனால் ஒரு சர்டன் லெவல் வரலின்னு தான் அது வருங்க நம்மளுடைய நீட்ஸுக்கு. ஸோ அதனால் பியாண்ட் தட், ஸோ அதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸ்பெண்டிங் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதுமாரி அதுக்கு ஹெல்பிங் ஃபேமிலி ஆர் சப்போர்ட்டிங் காசஸ், ஒரு சோஷியல் காசுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பெட்டர் ஒரு ஆக்டிவிட்டியை, ஒரு கிளாரிட்டியும் கொடுக்கும், ஒரு ஜென்யூன் ஹாப்பினஸை உங்களுக்கு கொடுக்கக்கூடும். அதேமாரி உங்களுடைய ஃபேமிலி ட்ரிப்ஸ், ஹாபிஸ் அண்ட் சாரிட்டபிள் டொனேஷன்ஸ் இதெல்லாமும் இந்த மணியினுடைய ஸ்பெண்டிங்னால இந்த ஹாப்பினஸை கொடுக்கக்கூடும். கடைசியாக யுவர் மணி மைண்ட் செட் மேட்டரில் வந்து பார்த்தோன்னா, இந்த சைக்காலஜி ஆஃப் மணியை பற்றி நம்ம பேசியிருந்தோம் இல்லையா, இது வந்து மோர் செக்யூர் அப்படிங்கிறதுக்கு இல்லைங்க. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல்ஃபில்லிங் ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை கரெக்டாக பண்ணுவதற்காக தான். இதை சரி பண்ணும் பொழுது இந்த சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் சரிவர ரீஷேப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வித் மணி பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கக்கூடும். தேவையில்லாத டெசிஷன்ஸில் வந்து நீங்கள் போய் ட்ராப் ஆக மாட்டீங்க. ஸோ யுவர் வெல்த் வில் கிரியேட் இன் அ பெட்டர் வே, நாட் ஓன்லி ஃபார் யூ, யுவர் யங்கர் ஜெனரேஷன். நன்றி, வணக்கம்.